10th ஸ்டாண்டர்டு சயின்ஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது கணக்கீடுகளை பற்றி பார்க்க போகிறோம். கொஷின் பேப்பரில் கொஷின் நம்பர் 22, அப்புறம் கொஷின் நம்பர் 32. இது ரெண்டுமே கம்பல்சரி கொஷின்ஸ். இதில் 2 மார்க் கேள்வியும் இதில் வந்து ஒரு 4 மார்க் கேள்வியும் கேட்பாங்க. டோட்டலாக ஒரு 6 மார்க்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. டெக்ஸ்ட் புக்கில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் ஒரு 26 ப்ராப்ளம் நம்ம தரவு பண்ணிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 80% சான்சஸ் இருக்குது இந்த ரெண்டு கம்பல்சரி கொஷின்ஸும் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி போடணும்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் we have to remember. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா டேட்டா. ஒரு கொஷினை புரிஞ்சு அந்த வேல்யூஸ்லாம் வருதுங்க இல்லையா, இதுக்கெல்லாம் ஒரு சிம்பிள் கொடுத்து அந்த வேல்யூஸ் எடுத்து எழுதுறது பேர் தான் டேட்டா. ஸோ டேட்டா எடுத்ததுக்கப்புறமா ஃபார்முலாவை கண்டுபிடிக்க தெரியணும். ஃபார்முலா கண்டுபிடிச்சதுக்கப்புறமா டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணணும் வித் செக்கிங் யூனிட். யூனிட்டை செக் பண்ணாமல் டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. ஃபோர்த் வந்து அரித்மேட்டிக், அதாவது சம்ஸ் போட்டு ஆன்சர் கொண்டு வரணும் வித் ப்ராப்பர் யூனிட். இந்த 4 ஸ்டெப்ஸ் மறக்காமல் இருந்தோம்னாக்க எந்த நியூமெரிக்கல்ஸாக இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக பண்ணிட முடியும். இது 1 by 1 நீங்கள் இந்த 4 ஸ்டெப்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துடலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். பாடம் 2, அதில் பேஜ் நம்பர் 28ல் ப்ராப்ளம் 2. இது வந்து ஒரு புக் சால்வ்டு ப்ராப்ளம். ஒரு பொருளிலிருந்து செல்லும் ஒளிக்கற்றையானது 0.3 மீட்டர் குவிய தொலைவுனா ஃபோக்கல் லென்த், அதோட சிம்பிள் வந்து F. ஸோ முதல்ல இப்போ நம்ம டேட்டா எடுக்கிறோம். ஸோ இந்த குறியீடை பயன்படுத்தி தான் டேட்டா எடுக்கணும். ஸோ F is equal to 0.3 மீட்டர். கொண்டு விரிக்கும் லென்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த விரிக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஒரு குழு தான். ஸோ விரிக்கும் லென்ஸ் அப்படிங்கிறது என்ன லென்ஸுனால் அது குழி லென்ஸ். ஏன் நம்ம வந்து ஒரு லென்ஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா மரபு குறியீடு நம்ம பயன்படுத்தணும். மரபு குறியீடு அப்படின்னா அதாவது ப்ளஸ் சைன் இல்லைனா மைனஸ் சைன். நமக்கு வந்து டேட்டாஸ் வருது இல்லையா, இந்த டேட்டாவில் ப்ளஸ் 0.3 எடுக்கணுமா இல்லை மைனஸ் 0.3 எடுக்கணுமா அப்படிங்கிறது தான் அந்த மரபு குறியீடு. இப்போது குழி லென்ஸுக்கு ஒரு மரபு குறியீடு வரும், குவி லென்ஸுக்கு ஒரு மரபு குறியீடு வரும். இப்போ நமக்கு இந்த ப்ராப்ளம் குழி லென்ஸ்னால் அதை மட்டும் பார்க்கலாம். எஃப்ஓட டேட்டா, விஓட டேட்டா, யூவோட டேட்டா, இந்த மூணுமே நெகட்டிவ் சைனில் தான் நம்ம எடுக்கணும். இதுதான் மரபு குறியீடு. அப்போ நம்ம மரபு குறியீடை சூஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்ன தெரியணும், என்ன லென்ஸ் இதில் பயன்படுத்தப்படுகிறதுன்னு தெரியணும். அதுதான் இந்த குழு. விரிக்கும் லென்ஸ்னால் அது குழி லென்ஸ். ஸோ அப்போது மரபு குறியீடு பிரகாரம் மைனஸ் எடுத்துக்கிறோம். குவிக்கப்பட்டு 0.2 மீட்டர் என்ற தொலைவில் பிம்பம். ஸோ பிம்பம்னா இமேஜ், அதோட குறியீடு வந்து வி. ஸோ வியோட மதிப்புங்க 0.2 மீட்டர், அதுவும் மைனஸில் தான் எடுக்கணும். 0.2 மீட்டர் ஏற்படுத்துகிறது எனில் பொருளின் தொலைவை கண்டுபிடிக்க. பொருளின் தொலைவு அதாவது ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ், அதோடைய சிம்பிள் வந்து பார்த்திங்கனாக்கா யூ. ஸோ இது என்னென்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். டேட்டாவை எடுக்க தெரிஞ்சிட்டோம். இப்போ இந்த சிம்பிள்ஸ் இருக்குல்ல எஃப், வி, இதை பார்த்த உடனே நமக்கு ஃபார்முலா தெரியணும். அதாவது என்ன ஃபார்முலானா லென்ஸ் ஃபார்முலா 1/f is equal to 1/v minus 1/u. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது u தான். அதனால் இந்த மைனஸ் 1/u அந்த சைடு கொண்டு வந்து ப்ளஸ் ஆகிடும். இஸ் ஈக்குவல், ஏற்கனவே இங்கே இருக்கிற 1/v அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிற 1/f அந்த சைடு கொண்டு வரும். இங்கே ப்ளஸில் இருக்கிற 1/f அந்த சைடு வரும்போது மைனஸ் 1/f அப்படின்னு வரும். ஸோ ஃபார்முலாவே ரீஅரேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். தேர்ட் என்ன, செக்கிங் யூனிட்ஸ். எல்லாமே எஸ்ஐ யூனிட்டில் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். மீட்டர் எஸ்ஐ யூனிட் தான், இதுவும் மீட்டர் எஸ்ஐ யூனிட் தான். சப்போஸ் இது வந்து சென்டிமீட்டராக இருந்தால் மீட்டராக கன்வெர்ட் பண்ணி போடணும். சம்டைம்ஸ் கொஷின்லேயே வந்து ஆன்சரை சென்டிமீட்டரில் கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னா நம்ம இந்த யூனிட்ஸ்லாம் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ இந்த சேஞ்ச் யூனிட் வந்து கண்டிப்பாக கொஷினை பேஸ் பண்ணி தான் நம்ம அதை செக் பண்ணி சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யூனிட்ஸ் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/v minus 0.2. இங்கே ஏற்கனவே சிம்பிள் அதாவது ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது, அதை போட்டுங்க. 1/f minus 0.3 minus 0.3. உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன போட்டிருப்பாங்கன்னா அப்படியே டைரெக்டாக ஆன்சர் கொண்டு வந்துட்டுருப்பாங்க. அதாவது minus 10/6ன்னு இருக்கும். ஸோ இது எப்படி வந்தது அப்படிங்கிறது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது இந்த சம் இருக்கு இல்லையா, அதாவது 1/u is equal to இங்கே என்ன இருக்குன்னா 1/(-0.2)
minus 1 by minus 0.3. இதை வந்து எல்சிஎம் எடுத்து இந்த சம்மை சால்வ் பண்ணிக்கலாம். 0.2 0.3 இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க சொல்ல 0.6 அது எடுத்துட்டோம்னாக்கா, அதாவது இப்போ டினாமினேட்டர் வந்து 0.2 வந்து 0.6 மாற்றுறேன், அதேமாதிரி இதையும் 0.6 மாற்றிட முடியும். அந்த மாதிரி நம்ம அந்த டினாமினேட்டரை சூஸ் பண்ணணும். எதால் மல்டிப்ளை பண்ணால் இது 0.6 வரும்னா 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 0.6 வரும். அப்போ டினாமினேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ண சொல்ல நியூமரேட்டர் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 1 × 3 3. இந்த இடத்துல ப்ளஸ் சைன் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் சைன் இருக்குது, அதையும் மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3. இங்கேயே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இது வந்து 0.6 வரதுக்கு எதால் மல்டிப்ளை பண்ணணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 வரும். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் -3ல் 2 போச்சுன்னா -1 by 0.6. இந்த டெசிமல் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கனாக்கா 10ஆல் மல்டிப்ளை பண்ணி 10ஆல் டிவைட் பண்ணிடுறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா, -10 by 0.6 × 10 வந்து 6. இதுதான் வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற ஆன்சர். இதோ இந்த இடம். ஸோ இவ்வளோ ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து 1 by u. நம்மளுடைய எய்ம் என்னென்னா u கண்டுபிடிக்கிறது தான். ஸோ 1 by u எப்படி இருக்குது? -10 by 6 இருக்குது. அப்போ u வந்து ரெசிப்ரோக்கல் தலைகீழாக இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணி எழுதினா, அதாவது u மேலே எழுதலாம், அதேமாதிரி 6 மேலே எழுதி 10 கீழே எழுதணும். அந்த சைன் அப்படியே இருக்கட்டும், அது ஒன்றும் மாற்ற தேவையில்லை. ஸோ -6 by 10. 6ஐ 10ஆல் டிவைட் பண்ணால் யூ வில் கெட் ஆன்சர் 0.6. இந்த மைனஸ் சைன் அப்படிங்க கொண்டு வந்துடும். ஸோ தேர்ஃபோர் த ஆன்சர் இஸ் -0.6. இங்கெல்லாம் பாருங்கள் எதில் வந்துருக்குது? மீட்டர் வந்திருக்கு. அப்போது இதுவும் எதில் தான் வரணும்? மீட்டரில் வரணும். இதுதான் கடைசி அந்த ஆன்சரை கொண்டு வந்து ப்ராப்பர் யூனிட் போட சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி சம்ஸை நீங்கள் இந்த 4 ஸ்டெப்ஸை ரிமெம்பர் பண்ணி செஞ்சு பார்த்துட்டே வந்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் யூ வில் பி ஃபெமிலியர். ஸோ நம்ம அடுத்த சம் போகலாம்.